பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்போவுமே சண்டேனா மெயின் ப்ரோமோவில் என்ன இருக்கும்? ப்ரோமோவில் எலிமினேஷன் தான். அந்த எலிமினேஷனை பேஸ் பண்ண ப்ரோமோ தான் இது. ஸோ விஜிஎஸ் வேற இன்னைக்கு தீபாவளிக்காக வேட்டி சட்டையோட வந்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு கண்டென்ட் வந்திருக்கா இன்னைக்கு எபிசோட்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பெருசாக கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றது தான். ஸோ இதில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேரை சேவ் பண்ணியிருக்காரு. 9 பேர் நாமினேஷனில் இருந்திருக்காங்க. 4 பேரை சேவ் பண்ணியிருக்காரு. அதை 4 பேருமே ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருக்கார். யாருன்னா திவாகர், பார்வதி, சபரி அண்ட் ரம்யா. இந்த 4 பேரையும் ஒன்றா சேவ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னா பார்வதிக்கு வந்து ரம்யாவை சேவ் பண்ணது காண்டா இருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா ரம்யா எலிமினேட் ஆகணும், ரம்யா போகணுன்றது துடியாக துடிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் ரம்யாவும் பார்வதி கூட சேர்ந்து ஆகிறத பார்த்து வந்து பல காண்டாயிருப்பாங்க போல இருக்கு. திவாகருக்கும் அதே ஃபீல் இருந்திருக்கும். ஏன்னா திவாகரும் ரம்யா தான் எலிமினேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அங்கே நடக்கலை. ஓகே, ரிமைனிங் இருக்கிறது யார் யார்? பின்ன ஒரு பக்கம் சுபிக்ஷா, இல்லை ஒரு பக்கம் வந்து கமருதீன், எஃப்ஜே, அரோரா, அப்சரா மற்றும் இன்னொருத்தர். ஓகே, மொத்தம் 5 கேமி. இந்த 5 பேர் உட்கார வச்சு இந்த 5 பேரில் யார் எலிமினேட் ஆக போகிறாங்கன்ற மாதிரி கேட்குறது. ஒரு பக்கம் சபரி வந்து கமருதீன் தான் சார், நமக்கு கமருதீன் தான். இன்னொரு பக்கம் விக்ரமும் கமருதீன், பிரவீன் அப்சரா, பார்வதி அப்சரா. ஏன்னா பார்வதிக்கு கமருதீன் போகக்கூடாது, வேறு யார் போனாலும் பரவாயில்ல பார்வதிக்கு. ஓகே, அடுத்து வினோத், அரோரா, சுபிக்ஷாவும் கமருதீன் அண்ட் வியானாவும் கமருதீன். கிட்டத்தட்ட 6 பேர் சொன்னாங்க. அதில் கிட்டத்தட்ட 7 பேரில் 4 பேர் அப்சரா இவங்களோட பேர் சொல்லியிருக்காங்க, கமருதீனோட பேர். ஸோ மேக்சிமம் கமருதீனோட பேர் தான் சொல்லியிருக்காங்க. அவர் நடந்துக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸும் இதுக்கும் சரிப்பட்டு வரல சார், தயவு செய்து அவர் வீட்டை விட்டு அமுச்சு விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக இது பண்ணியிருக்காங்க. பட் அந்த கேட்டகிரியில் அந்த கார்டை ஓப்பன் பண்ணவொன்னே மக்களோட கைத்தட்டல் சத்தம் ஹெவியாக இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே எல்லாரும் ஒரு பக்கம் சுபிக்ஷாலாம் பதட்டம் மாறாங்க, ஐயோ அப்சராவா இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் அது அப்சரா தான், வேற வழியே கிடையாது. ஸோ அப்சரா எலிமினேட் ஆகிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆகிறார் அப்படின்றது தான். நான் சொன்னேன் இல்லையா, பேசிக்கலி அந்த 5 பேர் காமிச்சாங்கல்ல, அந்த 5 பேரில் மற்றவங்களை யார் எடுத்தாலும் அந்த கேமில் ஒரு தாக்கம் இருக்கும். ஆனால் அப்சராவை எடுத்தால் அந்த கேமில் ஒரு தாக்கமே இருக்காது. அப்படியே சிம்பிளாக எம்டியாக தான் இருக்கும். அப்சரா வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலுமே சரி, அந்த பொசிஷன் வில் பி எம்டி அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ கமருதீன் எடுத்தால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் கண்டென்ட்டோ ஏதோ ஒரு சண்டை போடுறதுலையோ அதில் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்குற ஆளாக வெளியே போயிடுவார். அதனால் அவர் எடுக்க முடியாது, வேறு ஆப்ஷனே கிடையாது. ஓகே, ரெண்டாவது கேமி வந்து அந்த கனி கேங்கோட ஒரு மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளி எடுத்தால் அந்த கேங் உடஞ்சிரும். அந்த கேங் உடையிறத விஜய் டிவியும் சரி சேனலும் சரி அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் அவர் தூக்க மாட்டாங்க. ஏன் எஃப்ஜே அவ்வளோ அட்ராசிட்டிஸும் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு எஃப்ஜே, அது தட்டியும் கேட்பதில்லை. போன வாரம் தட்டி கேட்டாங்க, இந்த வாரம் நினச்சிருந்தா ஒரு எல்லோ கார்டு கூட கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி பிஹேவியர் வைலன்ஸ்லாம் நடக்குது. ஓகே, ஆனால் அதுவும் ஒரு பொழுதும் கேட்ட மாதிரி தெரில. இன்னைக்கு எபிசோட்லும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவரு ஒருத்தருக்கு செல்ல புள்ளியா இருக்கிறாரு, அதனால அவரையும் எலிமினேட் பண்ண மாட்டாங்க. மிச்சம் இருக்கிறது 3 பேர் யாரு? அரோரா மற்றும் அப்சரா. இதில் பார்த்தீங்கன்னா அரோரா ஒரு பயங்கரமான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதன் மூலியமா ஏதோ டிஆர்பி வாங்கலான்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதனால அரோராவை சேவ் பண்ணி வச்சு ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியாக அது வருது, அதனால அரோராவை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு ஃபைனலாக அப்சராவை எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அப்சராவை முடிச்சு விட்டாங்க. பட் வருத்தமாக இருந்தாலும் அவங்க அதுவும் பெருசாக எதுவுமே வீட்டுக்குள்ளே பண்ணல அப்படின்றது தான் உண்மை. இன்னொரு பக்கம் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு குட் சோல் அப்படின்றத வச்சுக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க. ஓகே, அதை தாண்டி வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் மேசிவ் வரவேற்பும் கிடைச்சிருக்கு. வீட்டுக்குள்ளேயுமே அவங்க எலிமினேட் ஆகும்போது, ஏன்னா அவங்க ஸ்டோரி சொல்லியாச்சு, எது மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சாங்களோ இந்த ஷோக்கு வந்தாங்களோ அதை அவங்க எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டாங்க. அங்கீகாரம் தான் எங்களுக்கு வேணும். ஸோ மக்களோட மக்களாக, ஐ மீன் என்னன்னா, நாங்கள் ஒரு பெண்களில் ஒருவாகளாக எங்களை கருத வேண்டும். அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ நேரம் போராடிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் துணையாக நிற்கணும், அதுக்கு எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கன்றது தான் அவங்க வேணுன காரணம். ஸோ அதை வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் பதிவு பண்ணது மூலமாக பல பேருக்கு போய் சென்றடையும். இதன் மூலியமா சில பேரோட தாட் ப்ராசஸ் மாறும் அப்படின்றத வேணால் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். குறிப்பாக அந்த மாதிரி ஒரு அப்சரா மாதிரி ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள நிறைய பேர் நிராகரிக்கப்பட்டு சொந்த வீட்லேயே அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. இப்போ இதை பார்த்து இதன் மூலியமா சில பேர், அதுலேருந்து ஒரு 100ல் ஒரு 2 பேர் 3 பேர் அவங்களோட பசங்களை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன்,
அதுவே ஒரு பெரிய மாற்றம். அப்சரா அந்த ஷோக்கு வந்ததை நிறைவேற்றிட்டாங்க. அதன் மூலியமா சில மாற்றங்கள் சொசைட்டில நடக்குதுன்னா அது அவங்களோட மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். வெளியே போனதுக்கு அப்புறம் கூட ஒரு ரேம்ப் வாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் விஜிஎஸ் ஸ்டேஜில் கிராண்ட் வெல்கம் கொடுத்துட்டு ஒரு ரேம்ப் வாக் பண்ணி பயங்கர மாசாக தான் வெளியேறி இருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு தகவல்கள் வருகிறது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நிறைய சம்பவங்களை பார்க்க போறீங்க மக்களே. குறிப்பாக விஜிஎஸ் சொன்ன ஒரு அதிர்ச்சிகரமான பதில்கள், அதுக்கப்புறம் நேற்று விஜிஎஸ் எபிசோட்லேயும் எனக்கு சில முரண்பாடுகள்லாம் இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்ப்போம். தொடர்ந்து நேஷனல் வுட்டோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.